வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் 2024. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. அதாவது ஒவ்வொரு கிரக நிகழ்வும், ஒவ்வொரு பிளானட்டோட மூமெண்ட்டும் ரொம்ப உற்று கவனிக்கப்படுகிறது. ஏன்னா ஒரு சின்ன நகர்வு கூட இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகள் மேலிருந்தும் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்களை செய்யும் என்பது உண்மை. அந்த வகையில குரு பகவான் மிகப்பெரிய கிரகம். 9 கிரகத்துல ராகு கேது நிழல் கிரகங்கள். 7 கிரகங்கள்ல மிகப்பெரிய கிரகம் அப்படின்னா ஜூபிட்டர், குரு பகவான். லார்ஜஸ்ட் பிளானட்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் முழு சுபர், தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி, அவர் தான் குரு பகவான். தட்சிணாமூர்த்தியும் கூட பல அவதாரங்களா அவர் ஆஞ்சநேயரா, ராகவேந்திர சுவாமியா, ஷீரடி சாய்பாபாவா, இன்னும் பல குருமார்களாக அவர் அவதாரம் எடுத்திருக்கிறார். பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷபராசியில் தற்சமயம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர் சற்று முன்னேறி மிருகசீரிட நட்சத்திரத்தில் அக்டோபர் 9, 2024 முதல் பிப்ரவரி 4, 2025 வரை வக்ரகதியில் பிரவேசிக்கிறார். இந்த மூமெண்ட் ஆனது 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான சேஞ்சஸை கொடுக்குதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். முக்கியமா அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய நண்பர்கள்ல, உறவினர்கள்ல, ஃபேமிலிஸ்ல யார் தனுசு ராசியில இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஹானஸ்டா லைக் பண்ணுங்க, ஹெல்தியான கமெண்ட்டை போடுங்க. எல்லாத்துக்கும் மேல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏனோ பல லட்சக்கணக்கான பேர் சேனலை பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்ல பிரஸ் பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய அற்புதமான தகவலோட உங்களுக்கு லைஃபுக்கு தேவையான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எங்களால பண்ண முடியும். அதற்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. இன்றைக்கு தனுசு ராசி காலபுருஷனின் 9ஆம் வீடு. தனுசு ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தற்சமயம் கும்பராசியில சனி பகவான் பிரவேசிக்கிறார், சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். ராசிநாதனான குரு மே 1ஆம் தேதி முதல் ரிஷபத்தில் பிரவேசித்து இப்பொழுது ரோகிணியிலிருந்து மிருகசீரிடத்திற்கு போகிறார். அங்கே அக்டோபர் 9th இருந்து பிப்ரவரி 4th வரைக்கும் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார். இதுதான் நிலைமை. இந்த காலகட்டங்கள் ஒரு 5 மாத காலகட்டங்கள் எந்த மாதிரியான பலன்களை தனுசு ராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறது. இதை தவிர இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கர்மஸ்தானத்துல உங்களுக்கு கேது இருக்கார். ராசிநாதனுடைய 10ஆம் இடத்துல கன்னியில கேது இருக்கார். இந்த 4 கிரகங்கள் தான் முக்கியமா எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது தனுசு ராசி, இப்ப தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை என்ன? டிசம்பரோட முடிஞ்சு போன 7.5 சனி. ஆனா பல லட்சக்கணக்கான தனுசு ராசி என்பவர்கள் இன்னும் சனி முடியவில்லை அப்படிங்கிற அளவுல தான் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. என்கிட்ட கன்சல்டேஷன் பார்க்க வர பல தனுசு ராசி என்பவர்களும் இதையத்தான் சொல்றாரு. எனக்கு இன்னும் ப்ராப்ளம் சரியா இல்லை, இன்னும் மோசமா இருக்கு. இதற்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, உங்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதகம் அப்படின்னு சொன்னா இது சத்தியம். நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துல ஏனோ அவர்களுக்கு சரியான தசாபுக்திகள், சரியான கிரக அமைப்புகள் சப்போர்ட் பண்ணல. அவங்க இது ஒரு முக்கிய காரணம். 7.5 சனி முடிஞ்சால் முடிஞ்சதுதான். யாரும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். இது நாள் வரைக்கும் இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கு தனுசு ராசியில. மனிதன் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் நிறைய இழப்பு இருக்கு. ஒண்ணு பணத்தை இழக்கிறது, வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவோம். ஆனா நிதர்சன வாழ்க்கையில் அப்படி இல்லையே. பணம் இல்லை, பணம் இழந்தாச்சுன்னா அதோட பாதிப்பு ரொம்ப மோசமா இருக்கேன். அது அடுத்தபடியா ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவோம். ஆரோக்கியத்தை பல பேர் இழந்தாச்சு ஆல்ரெடி. வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் இப்ப கேரக்டருக்குள்ளேயும் வந்தாச்சு சனி பகவான். அதாவது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி,
அதுவே வந்து மாறுற அளவுக்கான சம்பவங்களும் சிச்சுவேஷன்ஸும் இப்ப நடந்துட்டே தான் இருக்கு. நீங்க நார்மலா தர்மகாரகனா இருப்பீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் கூட பயம் வரும் உங்களுக்கு. எங்க கொடுத்துட்டா ஏமாந்துருவோமோ, திருப்பியும் கஷ்டப்படுவோமோ, அந்த நிலைக்கு உங்களை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நண்பர்கள், தனுசு ராசிக்கு நண்பர்கள், நட்பை குறிக்கக்கூடிய இடத்துல இப்ப சனி பகவான் சஞ்சரிப்பதனால், இதை நான் சொல்றதை குறிச்சு வச்சுக்கோங்க. கடந்த 7-8 வருஷமா நண்பர்களால் பாதிக்கப்பட்ட தனுசு ராசி நண்பர்கள் இனி ஒரு ரிலீவ் ஆக மாட்டாங்க. ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் ஆட்சி கொண்டிருக்கிறார் கும்பத்துல. அடுத்தபடியாக சுகஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால புதுசா ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரபிள், உடம்பு சரியில்லை, கீழே விழுந்து அடிபடுறது, இல்ல இடிச்சுக்கிறது, சிறு சிறு விபத்துகள், சிறு சிறு உடல் உபாதைகள் வந்துட்டே இருக்கு. டிஸ்டர்பிங்கா இருக்கு. அடுத்தபடியாக உங்க ராசிநாதனே 6ல மறைஞ்சு, நல்ல வேளை அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரமாகிறார். அப்ப வக்ரம்னா என்ன? நார்மலா ஒரு கிரகம் இருக்கு. வக்ரம்னா என்ன? வக்ரம்னா ரெட்ரோகிரேட். வக்ரம்னா அந்த கிரகம் கிளாக் வைஸ்ல சுத்துறதுக்கு பதிலா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. இதுதான் வக்ரகதி. இந்த வக்ரகதியான கிரகங்களுடைய பலன்களை எப்படி எடுக்கிறது? நேர்கதியில் சுத்த போகின்ற கிரகங்கள் இப்போ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சுப பலன்களை தர வேண்டும்னா சுப பலன்களை தருவாங்க. பாவ பலன்களை தரணும்னா பாவ பலன்களை தருவாங்க. வக்ரகதியில் இருக்கும் போது சுப பலன்களை தர வேண்டிய கிரகம் வக்ரமானால் அதீத பாவ பலன்களை செய்வார்கள். பாவ பலன்களை தர வேண்டிய கிரகம் வக்ரமானால் அதீத சுபத்துவ பலன்களை செய்வார்கள். 2 மடங்கு 3 மடங்கு நல்ல பலன்களை செய்வார்கள். இதுதான் உங்களுக்கு 6ல் உங்கள் ராசிநாதன் மறைவது என்பது கெடுதல். அவர் வக்ரமாவது என்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல. இதனால் வரைக்கும் கடன், நோய், மறைமுக எதிரிகள், இந்த தாக்குதல்கள், இந்த 3 தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட அனைத்து தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வக்ர பயிற்சியானது அக்டோபர் 9க்கு அப்புறமா ரிலீஃபை கொடுத்தே தீரும். ஏன்னா குரு பகவான் வக்ரகதியில் தான் என்ன செய்யணுமோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை செய்வார். ராசிநாதன் 6, 8, 12ல மறையலாமா? மறையக்கூடாது. மறைஞ்சா அவர் பலன் போயிடுமா? ஆனா வக்ரமானா டபுள் பலன், டபுள் ஸ்ட்ரென்த்ங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லதை செய்வார். சரி, எல்லா தனுசு ராசி நண்பர்களுக்கும் இது நடந்துருமா நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த வீடியோல நம்ம சொல்ற மாதிரி என்ன நடக்க போகுது, எது எதிர்பார்க்கலாம், எது எதிர்பார்க்க முடியாது, அதே மாதிரி என்ன தீர்வுகள் அப்படிங்கிறத பத்தியும் கடைசியில சொல்ல போறோம். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு இயற்கையிலே வந்து சுப பலன்களை மட்டும் செய்ய கடமைப்பட்டவர். இப்ப இந்த வக்ரகதியினால திடீர் அதிர்ஷ்டங்களை தருவார். இந்த தீராத கடன்களில் இருந்து கொஞ்சம் விடுதலை பெறக்கூடிய ஒரு ரிலீஃப் வரக்கூடிய விஷயங்களை செய்வார். தீராத நோய்களில் இருந்து விடுபடக்கூடிய விஷயங்களை அவர் செய்வார். மறைமுகமா உங்களை யாரு தாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு அவர்களை தாக்கிக் கொள்வதற்கான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா குரு ஒரு முழு சுபகிரகம். அதிகமாக நல்ல பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் செய்ய கடமைப்பட்டவர். எக்ஸப்ட் ஃபார் துலாம் அண்ட் ரிஷபம், ஃபார் கன்னி அண்ட் மிதுனம். இந்த 4 தவிர மிச்ச ராசிக்காரர்களுக்கு அள்ளி வாரி வழங்குவார். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல பலன்களை குறைத்துக் கொள்வார். சம்டைம்ஸ் கெடு பலன்களை தரலாம், சுய ஜாதகத்தை போல. நீங்கள் தனுசு ராசியா? உங்களுக்கு என்ன நடக்கணும்னு தெரியணுமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு நீங்க எங்கள்கிட்ட ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கான துல்லிய பலன்களை எங்களால் கணித்து தர முடியும். ஆக அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில, எஸ்பெஷலி இந்த நவம்பர் 27ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கும். அந்த வச்சுட்டு அடுத்தது ஸ்டெப் போலாம். என்னென்ன சொன்ன மாதிரி எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து வெளியில வருது, நோய்கள்ல இருந்து வெளில வருது, கடன் தொல்லையிலிருந்து ரிலீஃப் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இது நடந்தா போராதா? எல்லாமே ஒரே நாள்ல சால்வ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தனுசு ராசினியர்களுடைய கோரிக்கை.
மிச்ச 11 ராசிக்கு ஒரு 100 விஷயத்துல ஒரு 5 விஷயம் இல்லைன்னா விட்டுடுவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லையே. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் அப்படியே வேணும். நீங்க நினைச்ச மாதிரியே வேணும். அதுல ஏதாவது சின்ன குறை இருந்தா கூட உங்களுக்கு பெரிய அளவு கோபம் வரும், அதிருப்தி இருக்கும். இது எப்படி சார் சாத்தியம்? இயற்கையில எது போச்சோ போனதுதான். எது வந்ததோ வந்ததுதான். ஆனா 100% எல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. ஒரு 90% ரெக்கவர் பண்ணா போறாதா? 10% இழப்புங்கிறது சகஜம் தானே. எல்லோருடைய வாழ்க்கையிலுமே. ஆக மனதிலும் கூட நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையை வரவழைச்சுக்கணும். இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை நல்ல முன்னாடி இருந்த அளவுக்கு நல்ல மாறுதல்களை தரக்கூடிய அளவில் இருந்தாலும் கூட சற்று பொறுமையுடன் நீங்கள் கையாள வேண்டும். அதிக எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது, சற்று தனித்துக் கொள்ள வேண்டும். ஆக உங்களுடைய 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வொலாட்டிலிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. கான்ஸ்டன்டா மாறுதல்கள் இருக்கும். எந்த வியாபாரம் தொழில் செய்தாலும் கூட அதுல சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும், மாறுதல்கள் இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதி இல்லாத ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சூழ்நிலை இருக்கும். கேந்திரத்துல கேது உட்காரும் போது இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதை தவிர சுபகிரக தொடர்பு இல்லாம போது அது வரும். ஆனால் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையினால் கேது சற்று சுபத்துவம் பெறுகிறார். முழுமையாக பெறவில்லை என்றாலும் ஓரளவுக்கு பெறுகிறார். அதனால ஆபீஸ்ல உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும், முடியும் சமாளிக்க. நீங்க கம்முன்னு இருந்தா முடியும். குரு பகவானுடைய பயிற்சியினால ரொம்ப மோசமா இருந்த தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை டெஃபினெட்லி 9th of அக்டோபர்ல இருந்து ரெக்கவரி பீரியட் ஆரம்பிக்கும். அரௌண்ட் 23rd வீக் ஆஃப் நவம்பருக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய ரிலீஃப் விசிபிளா தெரியும். இதற்கும் மேல உங்களுக்கு உங்களை பத்தி தெரியணும், துல்லியமா உங்களுக்கான பலன்கள் தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான பலன்களை மிக துல்லியமாக கணித்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி, என் உயிரினும் மேலான தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.